எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்கு. ஏன் இந்த க்ரௌட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹலோ மக்களே, வெல்கம் டு டீச்சர் பாய்ஸ். நான் வசந்த். இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை டி நகர் நார்த் உஸ்மான் ரோட்ல தான் இருக்கும். இங்க ரவி அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். இப்ப சொல்றேன் ஏன் இங்க கூட்டமா இருக்குன்னா 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா நான்வெஜ் மீல்ஸ் தராங்க. கேஸ் மக்களே, உண்மையா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ரசம், மோர், மீன் குழம்பு எல்லாமே அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது இல்லாம இன்னும் நான்வெஜ் சைடிஸ் எல்லாம் இருக்கு. எது எடுத்தாலும் 50 ரூபான்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. போய் பார்க்கலாம் வாங்க. அண்ணே, உங்க பேரு வந்தவனே வந்து நீங்க வசந்த் ப்ரோ தானே அப்படின்னீங்க. எனக்கு நல்லா தெரியும், நம்ம வீடியோ பாத்துருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? என் பேரு கார்த்தி. நான் பக்கத்து ஏரியா தான். இது பக்கத்து ஏரியா, அப்படியே பேக் சைட் தான். ஜாலியா அடிக்கடி இங்க வந்திருப்பீங்களே. எத்தனை வாட்டி சாப்பிட்டுருக்கீங்க? இருந்து நாங்க இங்க சாப்பிட்டு. அப்படியா? பக்கத்துலேயே கிரவுண்ட். என்ன விலையில இருந்து ஆரம்பிச்சாங்க, இப்ப எந்த விலையில கொடுக்குறாங்க? அது நமக்கு நாம இல்லை. இப்போ வந்து 50 ரூபா எங்களுக்கு தருவாங்க. நாங்க வந்தோம்னா முட்டை வச்சு மீன் வச்சு நாங்க சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியா இருப்போம். அவர் ஓனர் இருந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். ரவி இன்னும் ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். கரெக்ட். நானும் அவர் இருப்பாரு நினைச்சேன். அவர் இங்க வெளியே போயிருக்காரு. ஆமா ஆமா. ரைட். நல்லா இருக்க சாப்பாடு அருமையா இருக்குது. நீங்க பேசும்போது என்ன பண்றேன் வாய் எனக்கு போய் நீங்க சாப்பிடுங்க. தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கு. அப்பெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. கஸ்டமர் பின் பக்காவா இருக்கு. ஆனா நம்ம கடையில என்னென்ன இருக்கு, என்னென்ன ஸ்பெஷல்? கடையில் மத்தியானம் வந்து சாப்பாடு இருக்கு சார். சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் 60 ரூபா. சைடு சிக்கன் இருக்கு, சிக்கன் லிவர் இருக்கு, இறா இருக்கு, கடம்பா இருக்கு, மட்டன் போட்டி இருக்கு. சைடிஸ் எல்லாம் 50 ரூபா தான். 50 ரூபா. மீன் வந்து மீன் வந்து அன்னைக்கு பொறுத்து ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு வரும், 40 ரூபாய்க்கு வரும், 50 ரூபாய்க்கு வரும். சைஸ் இன்னைக்கு 60 ரூபா பாறை மீனா? ஆமா, இன்னைக்கு வந்து பாறை மீன் 60 ரூபா, பெரிய சைஸா இருக்கு. ஓகே. ஆமா. இது அட்ரஸ் என்ன கரெக்டான அட்ரஸ் வந்து டி நகர் சவுத் உஸ்மான் ரோடு பார்த்தேன். நார்த் உஸ்மான் ரோடு. நம்ம ஜாய் ஆலயஸ்க்கு ஆப்போசிட்ல கடை. ஆமா ரைட். இன்னொரு கடை எங்க இருக்கு? நமக்கு கடை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்குது. குரமாப்பட்டி பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு ஏறும் பொழுது என்ட்ரன்ஸ்ல ஒரு கடை இருக்குது. மொத்தம் 7 கடை இருக்கு. மொத்தம் 7 கடை இருக்கா? பரவாயில்லண்ணா. கடை ஓனர் பேரு ரவி அண்ணா கடைனா தெரியும். ஓகே. எத்தனை மணிக்கு திறப்பீங்க? காலையில 7 மணிக்கு ஓப்பனிங், நைட் 12:30 மணிக்கு குளோஸ். காலையில என்ன டிஃபன்? காலையில இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியப்பம். நைட்டு வந்து சப்பாத்தி, பரோட்டா, இடியப்பம், இட்லி, தோசை. சைடிஷ் வந்து இதோட அதிகமா வரும். நைட் அதிகமா. ஆமா, தலைக்கறி வரும், பாயா வரும். மத்தியானம் நைட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சாப்பிடவா? ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வாங்கியாச்சு. நம்ம அகீஃபா பாயே வந்துட்டாரு. பாய் சாப்பிட்றதுக்கு ரெடியா? என்னென்ன வாங்கிக்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் போட்டி வாங்கியிருக்கேன், கடம்பா வாங்கியிருக்கேன், சிக்கன் ஈரல் வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் ஒயிட் ரைஸு, ஆம்லெட்டு, முட்டை, ஒரு முழு மீன். இது ஃபுல்லா எனக்கு தான். சரி, உனக்கு தான் பாய். ஒரு முழு மீன் வாங்கியிருக்கேன். மீன் மட்டும் 60 ரூபா, மீதி எல்லாமே 50 ரூபா தான். இன்க்ளூட் சாப்பாடும் 50 ரூபா தான். ஒவ்வொரு சைடிஸும் 50 ரூபா. பாய் சாப்பிட்றீங்களா? கண்டிப்பா டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பிட்ட டேஸ்ட் சொல்லுங்க பாய், எப்படி இருக்கு பாய்? வந்து பாத்தீங்கன்னா முட்டை வச்ச காம்பினேஷன் சாப்பிட்டு அப்படியே சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. பெரிய பைட்டா போகுது பாய். சீரியஸா நீங்க கால் பண்ணி சொல்லிட்டு நான் சாப்பிடாம வந்தேன். ஆனா ஒருத்தான் இந்த தொக்கு கூட இந்த முட்டை வச்சு காம்பினேஷன் சாப்பிடும் போது அல்டிமேட்டா இருக்கு பாய். இதை விட அடுத்து மீன் குழம்பு இருக்கு, அது இறங்க மரபு. அப்படி நான் பாய் அநியாயத்துக்கு ஃபுல்லா சாப்பிட்றேன் பாய். பாய் பண்ணி வைக்காத பாய். முள்ளு இருக்கா பாய்? இல்ல முள்ளே இல்ல பாய். முள்ளு நானே சொல்லிருக்கேன்ல, சென்ட்ரு முள் மட்டும் தான் இருக்க போல. பரவாயில்ல மக்களே, 60 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மீன் கொடுத்தாலும் முள் இல்லாத மீன் கொடுக்குறாங்க.
எல்லாரும் சாப்பிடலாம் போல. இந்த மீன் பொரியலப்ப நான் நேரில் தான் பார்த்தேன் சார். அவ்வளோ போட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக போட்டாங்க. அவ்வளோ அழகா இருக்கு, நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலா அப்படியே உள்ள ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் ஃபீலாக இருக்கும். சாப்பிட வச்சு சாப்பிட்டு என்னன்னு உங்களுக்கு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அவங்க ஆம்லெட் மட்டுமே ஒரு 40-50 ஆம்லெட் மேல போட்டே வச்சிருக்காங்க. ஏன்னா வரவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு க்ரௌடு வந்துகிட்டே இருக்கு. இந்த மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பட்ஜெட்டுக்குள்ள சாப்பிட ஆசைப்படுறாங்க. இங்க சாப்பிட்றவங்க, இங்க பக்கத்துல ஒர்க் பண்றவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் லேபரா வரவங்க, ஈவன் கார்ல கூட வந்து சாப்பிட்டு போறாங்கன்னா பாத்துக்கோங்களா, எல்லாரும் இந்த சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஸோ டேஸ்டும் சரி, குவான்டிட்டியும் சரி, குவாலிட்டியும் சரி அல்டிமேட்டா இருக்கு. பட்ஜெட்டுக்குள்ள சாப்பிடணும் ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே நல்லா ஒரு ஆப்ஷனாவே இருக்கும். கரெக்ட். ஒரு நாளைக்கு 50 ரூபா வச்சுக்கோங்க பாய். மாசம் ஒரு 1200 இருந்தா போதும். மார்னிங் சாப்பிட 1500 30 நாளைக்கு போதும். 1200 இருந்தா போதும். மார்னிங் சாப்பிட திருப்தியா சாப்பிடலாம். கரெக்ட் பாய். நீங்க பாருங்க, இந்த சைட் டிஷஸ் இருக்கு நம்ம கிட்ட. இருங்க, எதுவும் ஆரம்பிச்சது ஈரல் சாப்பிட மாட்டேன். இது வந்து கேமராமேனுக்காக. ஈரலும் இருக்குங்க, அதனால காமிச்சிருக்கோம். யூ கேன் கோ கடம்பா குழம்பு போடும். நான் ஆக்சுவலா கடம்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் மக்களே. ஸோ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேமரா வந்து மீன் மறைக்குதுன்னு சொல்றாரு. அவருக்காக இந்த மீன் எடுத்துடுறாங்க, அப்படி வச்சிடலாம். ஓரமா வச்சுருங்க. கண்டிப்பா லாஸ்ட்டா சாப்பிட்டுக்கலாம். போதும். அது ஆக்சுவலா என்னதான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டாலும் இந்த இலையில சாப்பிடணும், அது ஒரு தனி ருசியை கூட்டு மாதிரி தான் இன்னும் இருக்கு. பாரம்பரியாவே ஸோ மட்டன் டேஸ்ட் பண்ண போறேன். டேஸ்ட் பண்ணுங்க எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பாய் கடம்பா சாப்பிட்றேன். பாய் டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. லப்பர் மாதிரி இருக்கா? அழகா சாப்பிட்டா இருக்கு. சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. போட்டி போலாமா? எவ்வளவு தட்டுல பிளேட் மக்களே வந்து பாத்தீங்கன்னா முஸ்தா போனேன்னா தட்டுல இடம் இல்ல பிளேட்ல, ஓகேங்களா? ஆக்சுவலா என்ன, போட்டி குழம்பு வச்சு அதுல இருக்க போட்டி மட்டும் தனியா எடுத்து சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான் மேட்டர். அதனால அப்படி இருக்கு. மற்ற டேஸ்ட் வைஸ் இது ஓகே, சீரியஸா ஓகே. கிரேவி கூட நார்மலாவே இது மட்டும் இல்ல, கிரேவி கூட ஆம்லெட் சாப்பிட்டாலே நல்லாதான் இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும். சரி, வாங்க போய் மீன் குழம்பு வாங்கிட்டு வரலாம். புளிப்பு எப்படி இருக்கு? புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா இருக்கும். பட்ஜெட்டுக்குள்ள அடங்குற மாதிரி இதுல கொடுப்பாங்கன்றது எதிர்பார்க்கல. அதே மாதிரி மீன் குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இல்ல, கொஞ்சம் திக்காவே இருக்கு. நிறைய இடம் ரொம்ப தண்ணியா இருக்கும், கொஞ்சம் திக்காவே இருக்கு. நீங்க திருப்தியா சாப்பிடுங்க. நீங்க திருப்தியா சாப்பிட்டாலே எங்களுக்கு போதும். காலி பண்ண போறேன். ஆமா, இப்ப போயிட்டு நம்ம ஓனர் ஸ்பீச்சை கேட்போம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கடையில என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, என்ன டைமிங், இது எக்ஸாக்ட் லொகேஷன் டீடைல் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மக்களே, ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம பாய் சாப்பிட்டாரு, எப்படி இருந்தது? பாய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டேன். நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அவங்களும் சாப்பிட்டு அவங்களும் ஒப்பீனியன் சொன்னாங்க, நல்லா இருக்குன்னாங்க. கடையில ஒர்க் பண்றதா இருந்தாரு. ரவி அண்ணா இல்ல, ரவி அண்ணா தான் இன்னும் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7 கடை இங்க வச்சிருக்காங்க. பட் நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நார்த் உஸ்மான் ரோடு, டி நகர், சென்னைக்கு தான் நம்ம வந்திருந்தோம். ஸோ ஒரு வெற்றிகரமான வீடியோ, நல்லா இருந்தது, சுட இருந்தது. ஆல்மோஸ்ட் கூட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா சாப்பாடு முடிய போகுதுன்னு அர்த்தம். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கு. நீங்க வர மாதிரி இருந்தா காலையில இருந்து இங்க இருக்கு. பட் மதியான டைம் நீங்க வர மாதிரி இருந்தா ஒரு 12:30 இருந்து 1:30-2க்குள்ள வந்தா தான் இங்க எல்லாமே கிடைக்கும். அது கூட நீங்க 2 மணிக்கு மேல இருந்தா சைடிஷ் கூட இருக்காது. அதனால முடிஞ்சாலும் சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.
நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இன்னும் சப்ஸ்கிரைப் சொல்லுங்க, நீங்க தானே சொல்லணும். வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஃபேஸ்புக்ல பார்த்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பர் நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.